Hello viewers, let us go 500 years ago. ஐநூறு வருஷத்துக்கு முன்னால போறதுக்கு முன்னால ஒரு 3 கேள்வியை கேட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நம்பர் 1, who found Indian currency? Who is the father of Indian currency? And 3, before Gandhiji, whose portrait was there in Indian currency? இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியறதுக்கு முன்னால just subscribe and get in. நான் இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரை லாஸ்ட் கொஸ்டின்லேருந்து நான் ரிவர்ஸில் ஆன்சர் சொல்லிட்டு வரேன். இந்த லாஸ்ட் கொஸ்டின், காந்தியோட முகத்துக்கு முன்னால் யாரோடைய முகமாவது இருந்ததா? அப்படி இருந்ததுன்னா அவங்க யார், எதனால் அவங்க முகம், அப்படி கண்டுபிடிச்சவரோட பேர் என்ன? கண்டிப்பாக காந்தி அந்த நோட்டை கண்டுபிடிக்கல, அதில் அவர் முகம் இருக்குதே தவிர காந்தி இந்தியன் கரன்சியை கண்டுபிடிக்கல. அப்போது அதை கண்டுபிடிச்சது வேற ஒருத்தர். அந்த இடத்துல அவருடைய ஃபோட்டோ இல்லாமல் எப்படி காந்தி ஃபோட்டோ வந்துச்சு? வாட் இஸ் த ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் தட்? இதுவே தெரியாமல் டெய்லி பேக்கெட்டில், பீரோவில், லாக்கரில் ஏன்? வி ஹாவ் டு நோ தட், ரைட்? பிரிட்டிஷ் எத்தனை வருஷமாக ரூல் பண்ணாங்க, எவ்வளோ தூரம் ரூல் பண்ணாங்க, எத்தனை காலம் அவங்களுடைய ஆட்சி இருந்தது, இதெல்லாம் தெரியும். அப்படி தே வேர் ரூல்ட் அஸ் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம். எவ்வளோ நாள் ரூல் பண்ணாங்கன்றது அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும். இதில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி 1600 ADயில் முதல்ல இந்தியன் கரன்சியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்தியாவுக்குன்ற ஒரு கரன்சியை கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, இந்தியன் கரன்சி அது இந்தியாவுக்கான கரன்சி அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டதே தவிர அதில் இருந்த யாருடைய முகமும் இந்தியருடைய முகம் இல்லை. அதாவது காந்தியோடைய புகைப்படத்திற்கு முன்னால் இன்னும் சில நபர்களுடைய புகைப்படங்கள் இருந்ததுன்னு சொல்கிறேன். அப்படி அப்போ அதில் காந்தி ஃபோட்டோ இல்லைன்னா, டே நீ என்னடா சொல்கிற, அப்படி அதில் காந்தி ஃபோட்டோ இல்லைன்னா அப்போ யார் ஃபோட்டோடா இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குயின் விக்டோரியாவுக்கு அப்புறம் எட்வர்ட் 7, தென் ஜார்ஜ் 5, தென் ஜார்ஜ் 6, இவங்களுடைய போர்ட்ரேட்ஸ்லாம் தான் நம்ம இந்தியன் கரன்சிஸில் இருந்திருக்குது. அதாவது இந்தியா வாஸ் குட் அட் காயின்ஸ், அதுதான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது இன் 6th century. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட காயின்ஸில் இவர்களுடைய புகைப்படங்கள் தான் இருந்ததே தவிர பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கண்டுபிடிச்ச காயினேஜஸில் இந்த புகைப்படங்கள் தான் இருந்ததே தவிர வேர் இஸ் த இந்தியன் சிட்டிசன் கான் இல்லை. ஸோ இப்படி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு இருந்த டைமில் தான் வி காட் இண்டிபெண்டன்ஸ். ஈவன் ஸ்டடீஸ் சேஸ் தட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைம் இந்தியர்களோட முகம் அதில் பதிக்கப்படலை. அதுக்கப்புறம் தென் த RBI டிசைடட் தட் வி ஹாவ் டு மேக் சென்சிபிள் திங்ஸ், ரைட்? அப்போ அதில் யாராவது ஒரு முக்கியமான தலைவர்களுடைய புகைப்படத்தை தான் வைக்கணும் அப்படின்னு எடுக்கும்போது தென் ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் என்டர்ஸ். அப்போது அவருடைய புகைப்படத்தை வைக்கலான்ற முடிவை RBI டிசைட் பண்ணுறாங்க. சரி, இப்போயும் நீங்கள் கேட்கலாம், இல்லை எவ்வளோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்கும்போது லைக் சுபாஷ் சந்திர போஸ், அம்பேத்கர், எவ்வளோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், there was a lot and lots of war gone and we have sacrificed freedom fighters with us still now. ஆனால் ஏன் காந்தியோட ஃபோட்டோ போடப்பட்டிருக்கு? எதனால்? இப்படி உங்களுக்குள்ள கண்டிப்பாக கொஷின்ஸ் வரலாம், டவுட்ஸ் வரலாம், இதெல்லாம் இருக்கலாம். ஏன்னா he spelled அஹிம்சா. இந்த காரணத்தை தான் RBI, அப்போ இருந்த RBI கவர்மெண்ட் காரணமாக வச்சாங்க. இந்த காரணத்துக்காகத்தான் நாங்கள் காந்தியோடைய புகைப்படத்தை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. தென் வி ஆல் ஸ்டார்டட் ரோமிங் வித் அவர் மணி கரன்சிஸ் வாடவர் இல்லையா. 1996 தான் மகாத்மா காந்தி அவருடைய புகைப்படம் தான் நம்ம இந்தியன் நோட்ஸில் பர்மனண்ட்டாக லீகலாக அப்ரூவ் பண்ணுறாங்க RBI கவர்மெண்ட் இன் 1996. அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ வர அண்ட் தே மேட் இட் அஸ் பர்மனண்ட். ஸோ இப்படி தான் இந்த ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐ கேவ் யூ த ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஸ்டின். நம்மளுடைய செகண்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன்
கரன்சி. நான் கொஸ்டினை தப்பாலாம் கேட்கல, கரெக்டாக தான் கேட்குறேன். ஹூஸ் த ஃபாதர் ஆஃப் நேஷன் நான் கேட்கல, ஹூஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கரன்சி. ஃபாதர் ஆஃப் இந்தியன் கரன்சி இஸ் நாட் அ ஈஸி திங், ரைட்? அவர் பேரை தான் நான் சொல்ல போகிறது இல்லை, பட் அது எப்போ, அது எந்த பீரியடில், எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் நான் சொல்கிறேன். 16th சென்ச்சுரின்னு போதே ஜஸ்ட் கெட் இன் டு யுவர் விஷன் பேக். 16th சென்ச்சுரியில் தான் முதல்ல இந்தியாவுக்கான பணம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கப்படுது. அதாவது கரன்சி, நான் சொல்கிறது கரன்சி. ஏன்னா இதுக்கு முன்னாலே நான் சொன்னேன் 6th சென்ச்சுரியிலேயே இந்தியா வந்து குளோபலி காயினேஜஸை கண்டுபிடிச்சதில் ஒரு முக்கியமான நாடுகளில் ஒரு நாடாக விளங்கப்படுது. அப்போது 16th சென்ச்சுரியில் தான் கரன்சின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இஸ் ஜஸ்ட் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கரன்சி, நாட் காயினேஜஸ். பி கிளியர் வித் தட். ஸோ இப்போது அப்படி 16th சென்ச்சுரியில் தான் கரன்சின்னு ஒன்று முதல்ல கண்டுபிடிக்கப்படுது. அது அந்த நபரால். எந்த நபரால் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அந்த நபரால் அது அரவுண்ட் 1540 to 1545 அந்த பீரியடில் வந்து அவர் அந்த என்டையர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமே பில்ட் பண்ணுறாரு. ஒரு ப்ராப்பரான, நான் 1540 to 1545 + 16th சென்ச்சுரின்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதாவது முழுக்க மன்னர்கள் ஆளப்பட்ட நாடு. அங்கங்கே இருக்கிற மன்னர்கள் வந்து எப்படி ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படின்ற காலகட்டம் இல்லையா? தட் வாஸ் நாட் எ டெமோக்ராட்டிக் டைம். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக இட் ஷுட் பி எ கிங். ஏதோ ஒரு கிங் தான் இதை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரேஞ்சில் எடுத்துகிட்டு போகணும். இந்த நாட்டுக்குன்னு ஒரு பணத்தை எடுத்துகிட்டு வரணும். அந்த பணத்தை வந்து ஒரு ப்ராப்பராக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமை பில்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃப்ளோவாக இந்த நேஷனுக்கு கொடுக்கணும்னு நினச்சா அதை அப்பயே அதை பண்ணியிருக்காரு அவர். அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக he must be a ruler. The father of Indian currency was made by a king. And who's that king? Let me explain later. Hold on. The last question. Who found Indian currency? ஏன்னா நான் அது யார் அப்படிங்கிறத நான் கிளைமேக்ஸில் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்போயும் நான் அவர் பேரை சொல்ல போகிறதில்ல. அவர் யாருங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். அவர் எங்கே பிறந்தார், எப்படி இருந்தார், அவர் எப்படியாப்பட்ட ஒரு எம்பையரை வந்து அவர் பில்ட் பண்ணார், இதெல்லாம் பண்ணார்னா. ஏன்னா அஃப்கோர்ஸ் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்க முடியும், அவருடைய ரெவல்யூஷனரி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் கரெக்ட். நம்ம இதுக்கு முன்னால் காந்தியோட முகத்துக்கு முன்னால் யாருடைய போர்ட்ரேட்ஸ் நம்ம இந்தியன் கரன்சியில் இருந்ததுன்றதை பார்த்துட்டோம். எப்போ இந்தியாவில் வந்து முதல்ல கரன்சி உருவானதுங்கிறத பார்த்துட்டோம். எந்த காலகட்டத்தில் உருவானதுங்கிறத பார்த்துட்டோம். அதை எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எடுத்து பில்ட் பண்ணாங்கன்றதை பார்த்துட்டோம். அவருடைய பேரை மட்டும் சொல்லாமல். இப்போது அதே நபர் பிறந்த வருஷம் 1476 to 1486. அது ஏன் 1476 or 1486 அப்படின்றனா அவ்வளோ முன்னாலங்கிறதுனால எக்ஸாக்டாக அவருடைய பிறந்த தேதி, பிறந்த வருடம், பிறந்த காலகட்டம் தெரியல. இட் வாஸ் நாட் இன் டேட்டா. ஸோ ஆனால் அவருடைய இறந்த நாள் 22 May 1545. இதை ஏன் நான் இன்னொரு வாட்டி ரீமென்ஷன் பண்ணேன்னா, இந்த வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் ப்ராப்பராக பார்த்துருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னால் கொஷினுக்கு நான் கொடுத்த ஆன்சரில் இட் வாஸ் 16th சென்ச்சுரி முதல்ல இந்தியன் கரன்சி உருவான பீரியட். அது அரவுண்ட் 1540 to 1545ன்னு நான் சொன்னேன். அதாவது அவர் இறக்கிறதுக்கு முன்னால் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அவ்வளோ பெரிய காலகட்டம் அவருக்கு தேவைப்பட்டிருக்குது இந்த விஷயத்தை உருவாக்கி அவர் அவ்வளோ பெரிய எம்பையரை பில்ட் பண்ணுறதுக்கு. இட் வாஸ் 1540 to 1545 நம்ம கரன்சியை உருவாக்கின பீரியட். அது புழக்கத்தில் வந்த பீரியட். அதே மாதிரி தான் அவருடைய இறந்த வருஷம் 22 May 1545. இவர் இதுக்கு முன்னால் 1530 to 1540 பீகார் எம்பரர், பீகாரை ரூல் பண்ணிட்டு இருந்தார். தென் 1540 to 45 he was known as Sultan of Delhi. He was known as Sultan of Delhi because அவர் அப்படியாப்பட்ட ஒரு எம்பையரை தான் பில்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அப்படி அவர் சுல்தான் ஆஃப் டெல்லி, which means he covered the entire North India. ஒரு எம்பரர் என்டையர் நார்த் இந்தியாவை கவர் பண்ணது அதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியில். அப்படி அவர் கவர் பண்ண அந்த டைமில் தான் இந்தியன் கரன்சின்னு ஒன்று அவர் கண்டுபிடிச்சி அதை நாட்டு மக்களுக்கு புழக்கத்தில் வந்து அது இன்னைக்கு அது அவர் கண்டுபிடிச்சப்போ இட் வாஸ் ருப்பீஸ்ன்னு இருந்தது. ஏன்டா ருப்பையான்னு மாறிச்சு? ருப்பையானா ஆர் எந்த வகையில் ஹிந்தி ராவா மாறிச்சு.
உங்களுக்கு அந்த லோகோவில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அது ஹிந்தி டெர்மலாஜிக்கல் படி அது ரா, ருப்பையால் வர ரா, விச் மீன்ஸ் நவ் இப்போ நம்ம கரன்சியில் இருக்கிற அந்த லோகோ ரா. இப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுக்கு இடையில நடந்த எவால்யூஷன்ஸை கண்டிப்பாக நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இந்த ருப்பீஸ் டு ருப்பையா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த ருப்பீஸுன்றதை கண்டுபிடிச்ச மனுஷன் அஃப்கோர்ஸ் நம்ம அவரை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இதில் இவர் 1530 to 1540 பீகாரை ரூல் பண்ணுறாரு. 1540 to 1545 டெல்லியை வந்து கண்ட்ரோலில் எடுக்கிறார். விச் மீன்ஸ் he was taking over all the நார்த் இந்தியன்ஸ். நார்த் இந்தியாவே அப்படியே கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்த ஒரு எம்பரர். he was an emperor. now who's that? ஃபருத் அல்தின் கான் அப்படிங்கிறது அவருக்கு அவருடைய குழந்தை பருவத்தில் வைக்கப்பட்ட பேர். ஆனால் அது பின்னால் ராஜாக்கள் வம்சம், அப்படி அவருக்கு வைக்கப்பட்ட பேர் ஷேர் ஷா சுரை. சாரி கைஸ், நாட் ஷேஷா, ஷேர் ஷா சுரை, the most powerful Mughal emperor, and he was remembered as undefeated emperor on the nation. இப்போ ஃபைனலி நான் அவருடைய நேமை ரிவீல் பண்ணிட்டேன். I want to say you guys something. நான் எப்பவுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி நான் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். பிஃபோர் பீயிங் ஃபியூச்சரிஸ்டிக், பி ஹிஸ்டாரிக். அதாவது நமக்கு 10 வருஷம் பின்னோக்கி யோசித்தா மட்டும்தான் நம்மளால் அடுத்த 10 வருஷத்தை முன்னோக்கி யோசிக்க முடியும். இல்லைன்னா பிறந்தோம், வாழ்ந்தோம், போனோம், இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, இந்த கேம் யார் இந்த கேமை விளையாடிட்டு இருக்கிறா, இதுக்கு பின்னால் என்ன இருக்குது, வாட் இஸ் பிஹைண்ட் திஸ் காட்டன் ரேப், இது இன்றைக்கி இருக்கிற டிகிரி ஹோல்டர்ஸுக்குமே தெரியலங்கிறது தான் மிக வருத்தமான விஷயம். அந்த வருத்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் அஃப்கோர்ஸ் திஸ் சேனல். அண்ட் ரியலி இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் ஈவன் ஃபார் மீ வென் ஐ கான் இன் திஸ் ரிசர்ச். நான் முதல்ல எவனா ஒருத்தன் இந்த பணத்தை கண்டுபிடிச்சிருந்தேன், எவன் தாண்டா கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டாக நோண்ட போனால் அது இந்த மாதிரி ஒரு நேமில் வந்தது, ஷேர்ஷா. என்னடா என் பேர் போட்டுக்குதுன்னு படிக்க போனால் இல்லை, அது ஷேர் ஷா சுரை. ஸோ ஷேர்ஷா 2 அது இன்னைக்கு ஷேர்ஷான்ற ஒருத்த மூலயமா தான் இப்போது இத்தனை பேருக்கு மணி டு ஹியூமன் ரிலேஷன் என்ன அப்படின்றத ஹிஸ்டாரிக்கலாக தெரிய வைக்கப்படணுங்கிறது. மேபி இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் ஃபார் மீ டூ. இதுக்கெல்லாம் முன்னால் நான் எப்பவுமே சொல்கிறது தான், பணத்தை பற்றின அறிவு இல்லாமல் பணத்தை தேடி ஓடாதீங்க. அது உங்களை மட்டும் இல்லை, உங்கள் வம்சத்தை மட்டும் இல்லை, அது மொத்த நாட்டுக்கும் டேஞ்சர். கடைசி வரைக்கும் யாரோ 2 பேர், யாரோ 3 பேர், யாரோ 4 பேர்னு ஆண்டுக்கிட்டே இருப்பாங்க. காய்ஸ், வேக் அப், we are not in democratic country. இணைவோம் இனத்தால் அல்ல அன்பால், எழுவோம் பணத்தால் அல்ல அறிவால், இணைந்தே எழுவோம். நன்றி.